GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. 0.5% 1% வரைக்கும் இறங்குமே தவிர இதனால பெரிய இறக்கம் இருக்குமா? இந்த போர் பதற்றத்தினால இந்தியாவில் விலையை ஏற்றினாங்கன்னா, பெட்ரோல் விலையை 100 ரூபான்றது 110 120 ஏற்றினாங்கன்னா கண்டிப்பா ஒட்டுமொத்தமா எல்லா செக்டருமே விடும். ஆக்சுவலா நம்ம 100 ரூபாய் கொடுக்குற பெட்ரோலுக்கு அது உண்மையான விலை கிடையாது. தங்கம் விலை ஏறிடும், வெள்ளி விலை ஏறும், கச்சா எண்ணெய் விலை ஏறும், பங்குச்சந்தைகள் இறங்கும். மேபி ஒரு 17 கிட்ட போக வாய்ப்புகள் இருக்கா? ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் பியா சுந்தர் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஏன்னா அமெரிக்கா ஈரான் இடையே போர் போயிட்டு இருக்கு சார். ரொம்ப பதற்றமான நிலையே உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சார். ஈரானோட உச்ச தலைவர் காமினை கொண்டிருக்காங்க சார். இதனால ரொம்பவே பதற்றம் உண்டாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால பங்குச்சந்தை எந்த அளவுக்கு ஏற்றம் இறக்கம் காணப்படும், தங்கம் விலை எந்த அளவுக்கு ஏறும், கச்சா எண்ணெய் விலை எந்த அளவுக்கு போகும், ஃபர்ஸ்ட் உங்களோட பார்வை என்ன சார்? முதல்ல இந்த சண்டையை பத்தி பேசுவோம். இது ஒன்றும் திடீர்னு எல்லாம் ஏற்படலை. பல காலமா பேச்சுவார்த்தை நடந்துன்னு தான் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, ஈரான் நியூக்ளியர் பவரை டெவலப் பண்றாங்க, அது நல்லது கிடையாது, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க நியூக்ளியர் இது பண்றது உண்மைதான், ஆனா நாங்க அது போருக்காகவோ அதுக்காகவோ பயன்படுத்தல, அது நல்ல விஷயம், கரண்ட் தயாரிக்கிறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப காலமா போயின்னு இருக்கு. இது சம்பந்தமா பல கட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பொதுவா சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம 2 பேரும் ஏதோ பிரச்சனை, நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரோம்னா இன்னைக்கு நைட்டே நான் உங்களை எந்த அளவு அடிக்க முடியுமோ அடிச்சிடணும். அப்பதான் நாளைக்கு அந்த நெகோசியேஷன் டேபிள்ல நான் உட்காரும் போது என்னுடைய கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பக்கம் இந்த நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை எல்லாம் போயின்னு இன்னொரு பக்கம் போர் படைகள் எல்லாம் அமெரிக்கா ஈரான் கிட்ட போர் கப்பல்கள் அதெல்லாம் நிறைய இது பண்ணியிருந்தாங்க. எதுக்காகனா, நீங்க ஒழுங்கு மரியாதையா நெகோசியேஷன் டேபிள்ல ஒத்து வரணும், அப்படி இல்லைன்னா உங்க மேல போர் தொடுப்போம் அப்படின்ட்டு. அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் பெரும்பாலும் தோல்வியில தான் முடிஞ்சுது. அப்போ அமெரிக்கால சொல்லிட்டாங்க, நாங்க போர் தொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ட்ரம்ப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி, அடுத்த 10 நாட்கள்ல நாங்க கண்டிப்பா ஒரு முடிவை எடுப்போம் போர் தொடுக்கிறத பத்தி அப்படின்னு பேசியிருந்தாரு. ஸோ அதனால இந்த போர் வரும் அப்படிங்கிற ஒரு இது ஏற்கனவே நிறைய இருந்தது. இது ஒண்ணு. ரெண்டாவது, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்கள் அப்படின்னும் போது பெரும்பாலும் சனிக்கிழமை வெடிகாலம் தான் இந்த போரை ஆரம்பிப்பாங்க. எதனாலன்னு சொன்னால், சனிக்கிழமை விடியற் காலையில போர் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ள அந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடணும். அப்ப என்ன ஆகும், திங்கக்கிழமை ஒரு பேனிக் ரியாக்ஷன் உலக பங்குச்சந்தையில இருக்காது. அப்படி இல்லைன்னா இதை வார நாட்கள்ல செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, பேனிக் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு வார நாட்கள்ல நான் ஒரு விடியற் காலைன்றது ஈரான்ல இருக்கிற விடியற் காலையா இருக்கும். அப்பதான் எதிரிகள் அவ்வளோ அலர்ட்டா இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல அமெரிக்கால பங்குச்சந்தைகள் இருக்கிற நேரமா இருக்கலாம், அல்ல ஜப்பான்ல ஏதோ ஒரு நாட்டுல பங்குச்சந்தைகள் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு போர் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய பேனிக்ல ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த பேனிக் ரியாக்ஷன்ல பங்குச்சந்தைகள் பெருமளவு சரிஞ்சதுன்னா முதலீட்டாளர்கள்லாம் அன்ஹாப்பியா இருப்பாங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, சனிக்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்துக்குள்ள முடிச்சிட்டாங்கன்னா திங்கக்கிழமை அதனோட இம்பாக்ட் ரொம்ப இருக்காது. பொதுவா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை மாறாது நம்ம ஊர்ல, ஏன்னா உலக சந்தைகள் இருக்காது. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நேத்த விலையை கண்ட மேனிக்கு ஏத்தி விட்டாங்க, இன்னைக்கும் தங்கத்தோட விலையை ஏற்றி இருக்கிறாங்க. இதெல்லாமே என்னன்னா, இல்ல அங்க போர் ஆரம்பிச்சிருச்சு அதனால தங்கம் விலை ஏறிடும். எப்படி திங்கக்கிழமை உலக சந்தையில தங்கத்தோட விலை ஏறிடும், நம்ம இப்ப கொரோனா விலையில வித்துட்டோம்னா நமக்கு நஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இவங்க தங்கத்தோட விலையெல்லாம் ஏற்றிட்டாங்க. இது இல்லாம பொதுவா இந்த போர் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு பயப்படணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது.
அதிகமா பயப்படணுமா அல்லது குறைவா பயப்படணுமா அப்படின்னாக்கா, ஒரு போர் அப்படிங்கிறது வந்து 2 சமமான சக்திகளுக்கு நடுவுல போர் நடந்தால், அது என்ன நடக்கும்? 2 பக்கமும் டேமேஜ் நெறைய இருக்கும். அந்த போர் வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கோம். நீடிக்கும். அப்ப அது வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். 2 நாட்டுக்குமே பொருளாதாரத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அ அந்த மாரிலாம் நெறைய இருக்கும். ஆனா, இப்போ அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடக்கின்ற போர் பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் நடக்கிற போர்ன்னே சொல்ல முடியாது. இது வந்து இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் ஈரானுக்கு நடக்கிற நடக்கிற போர் தான். போரும் சொல்லலாம். அந்த போர்ல அமெரிக்கா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, இதுல மேஜரா ப்ளே பண்றது வந்து இஸ்ரேல் தான். இஸ்ரேல். அமெரிக்கா கூட உள்ள நுழைஞ்சு இந்த நியூக்ளியர் டீல்லாம் நீங்க சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிரச்சனைய பெருசாக்கி விட்டுட்டாங்க. இப்ப இது இப்படி இருக்குது. இப்போ கேள்வி என்னன்னா, இது வந்து 2 சமமான சக்திகளுக்கு உண்டான ஆ போர் கிடையாது. சண்டையா? இல்ல இது தீய சக்திக்கும், தூய சக்திக்கும் இருக்கிற சண்டையா? அப்படின்னு பார்த்தாக்கா, இது கண்டிப்பா வந்து 2 சமமான சக்திகளுக்கு உண்டான சண்டை கிடையாது. ம். இதுல கண்டிப்பா வந்து அமெரிக்காவும், இஸ்ரேலும் கை வந்து கொஞ்சம் ஓங்கி தான் இருக்குது. ம். ஆ ஒவ்வொரு நாடுமே அவங்க வந்து ஒரு சில ரகசிய அமைப்புகள் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. அது ரகசியம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் அது ஒரு ரகசிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ம். அமெரிக்கான்னு சொன்னா சிஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ம். பாகிஸ்தான்ல வந்து ஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியால வந்து RAW ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து இஸ்ரேல்ல வந்து மொசாத் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க வந்து இந்த மாரி வந்து வெளிநாடுகள், அந்த நாட்டுக்கு எங்கெங்கேருந்து த்ரெட் வருது, அதையெல்லாம் எப்படி எலிமினேட் பண்றது, அந்த மாரியான ஒரு ஒரு அமைப்பு அது. ஒரு தடவ அ ஈரான்ல என்ன பண்ணாங்க, நாம வந்து ஒரு அமைப்ப உருவாக்கணும். ம். அந்த அமைப்பினுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த மொசாத்த அழிக்கணும். ஓகே. அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு ஒரு அது ஒரு 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 எப்படின்னா ஒரு ராணுவத்துல ஒரு பிரிவு மாரி வச்சுக்கங்களேன். அந்த சோல் பர்ப்பஸ் வந்து இந்த மொசாத்த வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிறது. கொஞ்ச நாள் தான் கழிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த அமைப்பினுடைய சீஃப் இருக்கிறார்ல, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அந்த யூனிட்? மொசாத்த மொசாட் அழிக்கணும்னு அழிக்கிறதுக்காக. ஆரம்பிக்கப்பட்டது. அந்த யூனிட்டுக்கு ஒரு தலைமை ஒருத்தர் இருப்பார்ல, அவரே பார்த்தீங்கன்னா மொசாத்தோட ஏஜென்ட். அப்பன்னா இந்த மொசாத்தினுடைய வலை எந்த அளவுக்கு உலகத்துல பின்னப்பட்டிருக்குது ம். அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம அந்த யூனிட்ல இருந்த கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்து மொசாத்தோட ஏஜென்ட்ஸா இருந்திருக்கிறாங்க. ஓ! இத வந்து ஈரானுடைய பிரதம மந்திரியே வெளியிட்டிருக்கிறார். ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்களுடைய ஒற்றர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த போர் ஆரம்பிச்ச 1 நிமிடத்துல, 1 மணி நேரத்துல இல்ல, 1 நிமிடத்துல ஈரான்ல இருக்கிற டாப் 40 பேரை கொன்னுட்டோம்னு சொல்றாங்க. அப்பனா அந்த டாப் 40 பேர் எங்க இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு எங்க தெரிஞ்சது? இந்த இப்ப அளவுக்கு நீங்க அவங்க சில பார்த்துருக்காங்க. திரைப்படங்கள்லாம் நீங்க சில திரைப்படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. வீரப்பன் ஆகட்டும், மலையூர் மம்மட்டியான் அப்படின்றது திரைப்படம். பட் வீரப்பன் அப்படிங்கிறது உண்மையிலேயே நடந்த நிகழ்ச்சி. அவங்களெல்லாம் கடைசி வரைக்கும் யாராலயும் பிடிக்க முடியாது. அவங்கள எப்படி பிடிச்சாங்கன்னா, அவங்க கூட இருக்கிற யாரோ ஒருத்தரு போட்டு குடுத்து தான் சுட்டு பிடிச்சாங்க. விட்டு. கரெக்ட்டுங்களா? ம். ஸோ, அதே போல தான் ஈரானெல்லாம் யாராலயும் பிடிக்க முடியாது. கூட இருக்கவங்க ஆனா, எப்படி? ஈரானுக்குள்ளவே அவங்களுடைய ஒற்றர்கள் யாரோ இருந்திருக்கிறாங்க. இருந்திருக்காங்க. யாரு? அமெரிக்காவினுடைய ஒற்றர்களோ அல்லது இஸ்ரேலோட இஸ்ரேலுடைய ஒற்றைகள். ஒற்றர்களோ அங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு செய்தி குடுத்திருக்கிறாங்க. இந்த ம். கொமைனி இங்க தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க குண்ட போட்டாங்க. கொமைனி, அவருடைய உறவினர்கள் எல்லாரும் இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க. இந்த மிகப்பெரிய அதிகாரிகள்லாம் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு செய்தி குடுத்துருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய வந்து இவ்வளவு சுலபமாவே அமைய முடியுமே தவிர, நேரடியா போரிட்டுலாம் வந்து இவ்வளவு சீக்கிரமா இவங்களால இந்த அளவுக்கு வெற்றிலாம் பெற காண முடியாது. முடியாது. ம். ஸோ எதுக்காக இத சொல்ல வரேன்னா, நான் +2 படிக்கும்போது ஒரு ஆங்கில கவிதை ஒண்ணு என்னோட புத்தகத்துல. ம். இப்ப படிக்கும்போது எனக்கு ஆங்கிலத்துல அவ்வளோ ஒரு விருப்பம் இல்ல. அந்த கவிதை வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஓகே. அது எப்படி இருக்கும்னா, ஒரு அ போர்ப்படை வீரர் அவருடைய நண்பர்கிட்ட பேசுவாரு. "நாங்க வந்து போர்ல தோத்துட்டோம்.
நான் எப்படி தோத்தோன்றத அவர் அந்த கவிதையா சொல்லுவாரு. எங்களுடைய மதில் சுவர்கள், கோட்டையினுடைய மதில் சுவர்கள் ரொம்ப உயரமா இருக்கும். யாராலையுமே தாண்டி உள்ள வர முடியாது, பறவையை தவிர அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா சொல்லினா வருவாரு. எங்களுடைய அகழிகள் வந்து இவ்வளவு நீளமா இருக்கும், அதை யாராலையும் கடந்து வர முடியாது, முதலைகளை தவிர. ஆனா இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா சொல்லி, இருந்தாலும் வந்து நாங்க வந்து கடைசியில எதனால தோத்துட்டோம் அப்படின்னா, ஒரு எதிரி ஒரு அந்த காலத்துல ராஜா இருக்கிறாருன்னா, ராஜாவுடைய அறையில இருந்து ஒரு கோட்டையை நோக்கி விட்டு வெளியே போறதுக்கு ஒரு டனல் இருக்கும், ஒரு இது. அந்த டனல்ல வந்து ஒரு பாதுகாவலர் இருக்கிறாரு. அந்த பாதுகாவலருக்கு எதிரி படைகள் வந்து லஞ்சம் கொடுத்து அந்த டனல் வழியா உள்ள வந்து எங்களுடைய ராஜாவை அவங்க சிறைபிடிச்சிட்டாங்க. அதனால தான் நாங்க தோத்துட்டோம். எங்க கிட்ட குதிரைப்படை இருந்தது, யானைப்படை இருந்தது, காலாட்படை இருந்தது. ஆனா இந்த லஞ்சத்தை எதிர்த்து போராடுறதுக்கு எங்க கிட்ட ஒரு படை இல்லாம போச்சு. எதிரிகள் அந்த லஞ்சத்தை கொடுத்து உள்ள வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிதான் எல்லா இடத்துலயுமே நடக்கும். நீங்க அந்த மலையூர் மம்பட்டியான் படம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாமே அப்படிதான் நடக்கும். ஆனா கூட இருக்கிறவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு போட்டு கொடுத்துருவாங்க, அவரை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஈரான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான நாடுகள் தான், ஒரு பெரிய பணக்கார நாடுகள் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அவங்க பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் ஒரு செய்தி வந்தது. ஒரே நாள்ல அவங்களுடைய கரன்சி வந்து 10 மடங்கு அடி வாங்கிச்சு. யோசனை பண்ணி பாருங்க. இப்போ ஒரு டாலருக்கு வந்து ₹90 இருக்குது நம்ம ஊர்ல. திடீர்னு நாளைக்கு எழுந்து பாக்குறீங்க, அது வந்து ₹900 ஆயிடுது. எல்லா வேலையும் 10 மடங்கு ஏறிடும்ல. பெட்ரோல்லாம் நம்ம டாலர் கொடுத்து தான் வாங்குறோம். ₹100 பெட்ரோல் அப்படியே ₹1000 ஆயிடும் ஒரே நாள்ல. அந்த மாதிரி அவங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப செதஞ்சு போயிருக்கும்போது, அங்க உள்ள இருக்கிற சிலருக்குலாம் யாராவது அமெரிக்கா கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு 5 மில்லியன் கொடுக்குறேன், $10 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னா போட்டு கொடுத்துருவானுங்க. போர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து வீரர்களுடைய வீரம் அப்படிலாம் இல்லை. இப்போ லஞ்சம் அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டெக்னாலஜி, அந்த மிசைல்ஸ், ட்ரோன்ஸ். நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு காலையில இருந்து இந்நேரம் வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 10-15 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எனக்கு காதுல கேட்டது. ஈரான் வந்து துபாயும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. ஈரானை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க காரணத்துக்காக சார். அதாவது அமெரிக்காவுடைய போர் கப்பல்கள் வந்ததுன்னா துபாயில வந்து அனுமதி கொடுக்குறாங்க. போர்க்கப்பல்னா உங்களுக்கு அந்த இதெல்லாம் பண்ணணும் இல்லையா, ஒரு ஃபியூயல் வந்து ரீஃபியூயல் பண்ணணும். இப்போ நீங்க பைக்ல போறீங்க, அங்கே பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி பெட்ரோல் பண்ணணும்ல, இல்ல அங்க இருக்கிற நிக்கிற ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கணும்ல. இப்போ அந்த கப்பல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு உணவு, அதெல்லாம் ஏதோ ஒரு அவங்க அந்த அமெரிக்கால இருந்து ரொம்ப தூரத்துல இல்ல இருக்கிறாங்க. இப்போ இங்க இருக்கிற கிட்ட இருக்கிற நாடுகள் கூட இது பண்ணி தான் இங்க இருந்து பெட்ரோல் போடுறது, சாப்பாடு, உணவுப் பொருட்கள் வாங்குறது, ஏதாவது மிஷின்ல ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றது, அதெல்லாம் செய்யணும் இல்லையா. ஸோ அந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் வந்து மற்ற நாடுகள் கொடுக்குறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, சவுதி அரேபியா, பஹ்ரைனு, கத்தாரு. அதனால இவங்க வந்து எல்லாரு மேலேயும் அட்டாக் பண்றாங்க. ஸோ இப்போ இது என்ன நடக்கும்னா, இந்த டெக்னாலஜியும் நல்லா வளர்ந்துருக்குது, அதே நேரத்தில் இந்த லஞ்சமும் கொடுத்து இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க. அதனால இந்த போர் வந்து ஒரு கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும். அதனால இப்ப நிறைய பேர் வந்து பங்குச்சந்தைகள்லாம் சார் பெரிய லெவல்ல இறங்குமா அப்படின்னு கேட்டாங்க. பெரிய லெவல்ல இறங்குறதுக்கு இதனால இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம மார்க்கெட் ஏற்கனவே இறங்கிட்டு தான் இருக்குது. நான் நடுவில் ரொம்ப ஒரு ஜோக்காவே சொல்லுவேன். நிறைய பேர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட போய், மேடம் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் குறைச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க குறைக்கல. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, பங்குச்சந்தை ஏறாத மாதிரி பாத்துக்கினாங்க. பங்குச்சந்தை ஏறினா தானே உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும், அப்பதான் நீங்க டேக்ஸ் பங்குச்சந்தை நீண்ட காலத்துல ஏறவே ஏறாது. அதனால நீங்க யாரும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது இல்லை. கண்டிப்பா ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலையில பயந்து போய் ஐயோ இன்னும் பெருசா பிரச்சனை போகுது அப்படின்னு பயந்து போய் விற்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இறங்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும். பட் இங்க இருந்து பெரிய லெவல்ல இறங்குறதுக்கு இது ஒரு காரணமா இருக்காது
ஓகே. அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, அந்த அமெரிக்க பங்குச் சந்தைகள். ம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு லீவு தான். இருந்தாலும் அந்த அமெரிக்கன் பங்குச் சந்தையில இருக்கிற இண்டெக்ஸ் வந்து சில நாடுகள்ல சனி, ஞாயிறும் ட்ரேட் நடக்குது. ம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கி தான் இருக்குது. பட் ஒரு 1/2%, 3/4% அப்படிங்கிற அளவு தான் இறங்கியிருக்கு. ஓகே. 4%, 5% அந்த இறங்கல. ஒரு ம். 1/2%, 3/4%. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2%லேருந்து 1% வரைக்கும் இறங்குமே தவிர, ம். இதனால பெரிய இறக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஓகே. ஆனா சில சில பகுதிகள்ல, அதாவது சில செக்டர்ஸ்ல பிரச்சனைகள் இருக்கும். ஓகே. என்ன செக்டர் சார் அது? குறிப்பா வந்து ஆ. ஆ குறிப்பா வந்து ஆட்டோ செக்டர். ஓகே. இந்த போர் பதற்றத்தினால என்னென்ன விலைகள் ஏறும்னு பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை ஏறும். ம். கச்சா எண்ணெய் விலை ஏறுச்சுன்னா, அது வந்து அ நேரடியா வந்து ஆட்டோ செக்டர ஆட்டோமொபைல். பாதிக்கும். ஓகே. அது இல்லாம வந்து கச்சா எண்ணெய் விலை ஏறுதுன்ட்டு இந்தியால வந்து விலைய ஏத்துனாங்கன்னா, பெட்ரோல் விலைய ரூ. 100ன்றது 110, 120ன்னு ஏத்துனாங்கன்னா, கண்டிப்பா ஒட்டுமொத்தமா எல்லா செக்டருமே விழும். ஒரு பெட்ரோல் விலை அதிகமாகுதுன்னா, அதனால டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிடும். ஓகே. எல்லா பொருட்களுமே ஏதோ ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு ஏதோ ஒரு இடத்துல தானே வந்து விக்கிறாங்க. அதனால அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ன்றது ஒரு மிகப்பெரிய காம்போனன்ட் ஆயிடும். அதனால எல்லா பொருட்களுடைய விலையுமே ஏறும். எல்லா பொருட்களுடைய விலை ஏறுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும். இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா பங்குச் சந்தைகள் சரியும். சார் ஆனா ஆனா இந்தியா இன்னொரு வந்து பாயிண்ட் என்னன்னா, சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலா நம்ம ரூ. 100 குடுக்குறோம் பெட்ரோலுக்கு. அது உண்மையான விலை கிடையாது. அது உண்மையான விலை அதை விட ரொம்ப குறைவு தான். ம், ம், ம். இவங்க மத்திய அரசாங்கத்துல உலக டாக்ஸ் அளவுல போட்டு. பெட்ரோல், கச்சா எண்ணெய் விலை இறங்க இறங்க இவங்க வந்து இம்போர்ட் டியூட்டி ஏத்தி 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 ம். இது ரூ. 100 வச்சுக்கினாங்க. இப்போ ஒருவேளை வந்து உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை ஏறினால், இவங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஓகே. ஒண்ணு அந்த இம்போர்ட் டியூட்டிய கொஞ்சம் குறைச்சு, பெட்ரோல் பெட்ரோல் விலை அதே விலைய விலையில அப்படியே இருக்கிற மாரி வச்சுக்கலாம். விலை பார்த்துக்க முடியும். பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் அத செய்ய மாட்டாங்க. ம். அது ஏத்திட்டோம் ஆல்ரெடி. மக்கள் பழகிட்டாங்க. நம்ம அது எதுக்கு குறைக்கிறது? இப்போ என்னன்னா மக்கள் கிட்ட சொல்லிக்கலாம். இல்லங்க இப்போ போர் பதற்றத்தினால விலை ஏறுது. நாங்க ரூ. 100ன்றது ரூ. 110 ஆக்குறோம். அதுக்கப்புறம் போர் பதற்றம் தணிஞ்சு குறைஞ்சதுன்னா, நாங்க திரும்ப ரூ. 100 கொண்டாந்துருவோம். அப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிச்சுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரூ. 110 குடுத்து மக்களுக்கு பழக்கமாயிடும். அப்படிதான். இப்போ துபாய்ல நான் வந்து பெட்ரோல் போடுறேன். ஆ துபாய்ல வந்து முதல்ல வந்து கச்சா எண்ணெய் கிடைக்கிறதில்ல. அப்படியே இருந்தாலுமே துபாய் அரசாங்கத்தோட கொள்கை என்னன்னா, ஆ உலக சந்தையில என்ன விலை விக்குதோ, அதுக்கு ஏத்த மாரி தான் துபாய்ல விலை விக்கணும். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு பர்சனல் இன்கம் டாக்ஸ் கிடையாது. ம். அதனால இந்த பெட்ரோலுக்கு அவங்க சப்சிடிலாம் குடுக்குறது கிடையாது. ஓகே. இந்த சப்சிடிலாம் குடுக்காத இந்த ஊர்லயே நான் பெட்ரோல் போடுறேன். அந்த பெட்ரோல் விலை ரூ. 55 தான். இந்திய ம். ரூபாய்ல. ஆனா நம்ம ஊர்ல அது ரூ. 100. அந்த மொத்தத்துக்கும் நம்ம வந்து மத்திய அரசாங்கத்த குறை சொல்ல முடியாது. சொல்ல ஏன்னா முடியாது. மாநில அரசாங்கமும் அதுக்கு வரி நெறைய போடுவாங்க. மாநில அரசாங்கமும் வரி நெறைய போடுவாங்க. மத்திய மத்திய அரசாங்கமும் வரி அரசாங்கமும் வரி நெறைய போடுவாங்க. போடுறாங்க. இதுல இம்போர்ட் டியூட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக்கிட்டு 7 தடவை, 8 தடவை வந்து கொஞ்சம் அதிகமாக்குனாங்க. ஒரு தடவை ரூ. 2 ரூ. 2 ம். அந்த மாரி அதிகமாக்கிட்டு, மக்கள் தான் ரூ. 100 குடுத்து பழகிட்டாங்க. எதுக்கு போய் நம்ம விலைய குறைக்கிறது? அப்படின்னு அங்க கச்சா எண்ணெய் விலை குறைய குறைய இவங்க வந்து இம்போர்ட் டியூட்டி ஏத்தி விட்டுட்டு அத கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது? இந்த போர் வந்து கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போதா? இல்ல புரொலாங் ஆகப் போதா? அப்படி புரொலாங் ஆச்சுனால், ஆ இப்போ கச்சா எண்ணெயுடைய அதாவது இங்க வந்து துபாய்க்கு மேல ஈரானுக்கு கீழ ம். ஒரு ஆ ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹோர்மஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒரு கடல் பாதை. ஓகே. அது ஒரு குறுகிய பாதை. அந்த பாதை வழியா தான் ஆ பெரும்பாலான உலகத்துக்கு சப்ளை ஆகுற கச்சா எண்ணெய்ல பெரும்பகுதி இது வழியா தான் சப்ளை ஆகுது. சப்ளை ஆவுது. ஆமா. இந்தியாவுக்கு சப்ளை ஆகுற கச்சா எண்ணெய்ல 80% இது வழியா தான் வருது. ஓகே. அப்போ அந்த இடத்த என்ன பண்ணிடுறாங்க, ஈராக் இந்த மாரி ஈரான் வந்து இந்த மாரி சண்டை வரும்போது, அந்த இடத்த வந்து ஈரான் வந்து குளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னா, அங்க வந்து ட்ரோன்ஸு, ம். மிசைல்ஸ்லாம் வச்சு, இது வழியா ஏதாவது கப்பல் போச்சுன்னா, நாங்க அந்த கப்பல்ல அடிப்போம். அடிப்போம். ஏற்கனவே ஒரு ஒரு சில அ மாதங்களுக்கு முன்னாடி, இந்தியாவ நோக்கி வர ஒரு கப்பல வந்து அவங்க அடிச்சிருக்கிறாங்க. ம். ட்ரோன் மூலமா வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கப்பல் வந்து இஸ்ரேல் நாட்டுல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கப்பல் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்பவுமே பிரச்சனை உண்டு.
அதுக்காக. ஸோ அந்த மாதிரி ட்ரோனை வச்சோ மிசைலை வச்சோ நாங்கள் அதை அடிப்போம், இது வழியாக நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை வந்து ஈரான் வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்றது, அவங்க ரொம்ப வீக் ஆயிட்டாங்கன்னா அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்க கச்சா எண்ணெய் ஏற்றின்னு போங்க, நாங்க கூடவே வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல்ல வந்து கச்சா எண்ணெய் வருதுன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் போர்க்கப்பல் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எதுவும் இல்லை, எல்லாம் சப்சைட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நார்மல் இதுவாகும். ஸோ இதெல்லாம் என்ன நடக்க போகுது, எந்த அளவுக்கு பாதிக்க போகுதுன்னு தெரியாது. கண்டிப்பா தங்கம் விலை ஏறிடும், வெள்ளி விலை ஏறும், கச்சா எண்ணெய் விலை ஏறும், பங்குச்சந்தைகள் இறங்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. சார் இப்போ தங்கம் விலை ஏற சொல்லியிருந்தீங்க, அது எந்த அளவுக்கு ஏறும்ன்ற கணிப்பு இருக்கா சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15,775 கிட்ட வந்துடுச்சு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிட்ட வந்துடும் ஒரு கிராமே அப்படின்றாங்க. உங்க பார்வை என்ன சார்? மேபி ஒரு 17 கிட்ட போக வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இந்த போர் வந்து எப்படி தொடரப்போதா, முடிய போதா அப்படின்னு சொல்ல முடியாது. முடிய போதா, எவ்வளவு சீக்கிரம் முடிய போகுது, எவ்வளவு சீக்கிரம் அமைதி திரும்ப போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் இது எல்லாமே வந்து ஒரு முடிவாகும். எனக்கு தெரிஞ்சு நேற்று இன்னைக்குமே வந்து அதிகமா ஏத்தி விட்டுட்டாங்க இந்தியால. எங்கிருந்து பெருசா ஏறுமான்னு சொன்னா தெரியல. இது எதுவுமே வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. அது வந்து அங்க ஈரான்ல என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு பொறுத்ததுதான் அது. ஸோ ஒரு சின்ன டவுட் சார். இப்போ நார்மலாக ஒரு போர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகள் எல்லாமே வந்து குரல் கொடுப்பாங்க, இந்த மாதிரி போர்லாம் போடாதீங்க, அமைதி பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே போர் தொடுக்கும் போது யாருமே வந்து அவ்வளோ வந்து உங்க வாய்ஸை ரைஸ் பண்ணல. அது எதனால சார்? எல்லாம் ட்ரம்ப் மேல இருக்கிற பயம் தான். பயனாலதான். ஓகே. ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிராக 25% வரி அப்படின்னு அப்படி கிடையாது. பட் சிலர் வந்து இது என்னன்னா வந்து சைனா, ரஷ்யா அந்த மாதிரி இருக்கிறவங்க குரல் கொடுக்குறாங்க ஈரானுக்கு ஆதரவா. இந்தியா வந்து கொஞ்சம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடு. முன்ன அப்படி கிடையாது. இப்போ பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு ஆதரவா தான் செயல்படுறாங்க. அதனால கண்டிப்பா இந்தியா வந்து இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. பட் பொதுவாக எப்படி கொடுப்பாங்கன்னா, நான் வந்து 2 பேரும் அமைதியா போங்க, இவங்களுக்கும் வலிக்காம 10 நிமிட இடைவெளியிலேயே நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து 2 ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஒரு ட்வீட்ல வந்து ஈரான் கூட பேசியிருக்கிறாரு, இன்னொரு ட்வீட்ல வந்து இஸ்ரேல் கூட பேசியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நடுநிலையா போயிடுறது தான் வந்து எல்லாருக்குமே சேஃப். பட் ஓப்பனா வந்து ஈரானுக்கோ அல்லது ஓப்பனா இஸ்ரேலுக்கோ பெரும்பாலும் யாரும் சப்போர்ட் அப்படி பண்றாங்கன்னா அதுக்கு மீன்ஸ் சைனா மாதிரி நாடுகள் பண்ணுவாங்க. சைனாவும் ரஷ்யாவும் அவுட் ரைட்டா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. GT Holidays, South India's #1 travel brand.